இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. சென்னை பெரம்பூர் தொகுதியில் என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாமக பொருளாளர் திலகபாமா போட்டியிடுகிறார். வியாசர்பாடியில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பின் பேசிய அவர், பெரம்பூர் தொகுதி திமுக கோட்டையாக இப்போது இல்லை, மாறிவிட்டது என்றார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக கூட்டணி பாமக வேட்பாளர் திலகபாமா நம்முடன் இருக்கிறார். அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். இந்த தொகுதி எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு, எப்படி இருக்கு? ஏற்கனவே இருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதிக்கு எதுவுமே செய்யல. இந்த பக்கமே அவர் வரல. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் பகுதி செயலாளர்களும் மாவட்ட செயலாளரும் தான் இங்க இருக்கிற அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே எங்களுக்கு பெரிய பலமாக இருக்கிறது. திமுக எதுவும் செய்யாம விட்டதே எங்களுக்கு பெரிய பலம். மக்கள் பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. போதை மருந்து கலாச்சாரமாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு நாங்கள் கொடுக்குற உத்தரவாதம், முதலமைச்சராக எடப்பாடியார் வந்த பிறகு காவல்துறை கட்டுப்பாட்டில் எல்லாத்தையும் கொண்டு வருவோம் என்று சொல்லுகிற உத்தரவாதம், இது வேறு பெரிய வாய்ப்பை உருவாக்கும். நீங்க தினமும் களத்தில் போறீங்க, மக்களை பாக்குறீங்க, மக்களுக்கு ஆதரவு கேட்கறீங்க. மக்கள் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை என்ன சொல்றாங்க, நீங்க வந்தா என்ன தீர்வு கிடைக்கும்? படிப்புக்கான இது கொடுக்குறாங்க. எனக்கு பிள்ளைய படிக்க வைக்க முடியல, படித்த பிள்ளைக்கு வேலை கொடுக்கல, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, எல்லா இடத்துலையும் 6 மணிலேருந்து சரக்கு வைக்கிறாங்க. இதெல்லாம் மிக முக்கியமான குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தீர்வுகள் இருக்குது. மக்கள் உணர்வோடு ஒன்றி செயல்பட்டால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். 5 ஆண்டுகள் இவர்களோடு களத்தில் இருக்க போகிறேன். 16 சட்டமன்ற தொகுதிகளும் திமுகவுடைய கோட்டையாக கடந்த முறை இருந்து இந்த முறை இருக்காது. ஏற்கனவே 4 நாளைக்கு முன்னாடியே அதிமுக அலை மாறிடுச்சு. அதிமுக அலைங்கிற இடத்துக்கு மாறிடுச்சு. இந்த முறை இது திமுகவின் கோட்டை அல்ல. அவங்க எதுவுமே செய்யலைங்கிறதான். மக்கள் விரோத ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல, மக்களுக்கான நலத்திட்டங்களை முறையாக கொண்டு போய் சேர்க்கல, கொடுத்த வாக்குறுதிகளை 13% தான் நிறைவேற்றியிருக்காங்க. வேற என்ன வேண்டியிருக்கு? எதுவுமே செய்யலையே. நீங்க 51 லாக்அப் டெத்து நடக்குது, அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. பனை மரத்தில் ஏறுறவன சுட்டு பிடிக்கிறீங்க. கோவப்படுவான்ல, அந்த கோவம்தான். பொய்யுங்க. நான் ஆவணம் போட்டிருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில். எதையாவது எங்களுக்கு இல்லை செஞ்சுருக்கிறோன்னு டிஃபெண்ட் பண்ண சொல்லுங்க. பண்ண முடியாது. மக்கள்கிட்ட கேட்க சொல்லுங்க. எதுவுமே செய்யலை. கடைசியாக ஒரு கேள்வி. விஜய் இந்த தொகுதியில போட்டிடுறாரு. அவரு இந்த தொகுதியில மட்டும் இல்ல, திருச்சியிலே போட்டிருக்காரு. 2 இடத்துல போட்டிருக்காரு. அவருக்கு இங்க ஏதாவது அவர் எந்த ஒரு நம்பிக்கையில இங்க வந்து? உங்களை மாதிரியே நானும் கேட்குறேன். 2 இடத்துலையும் வெற்றி பெற்றாருன்னா என்ன செய்வாராம்? எதை விட்டு போவானா? மக்கள்கிட்ட இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ யாரை விட்டு கொடுப்பாரு? திருச்சியை விட்டு கொடுப்பாரா, பெரம்பூரை விட்டு கொடுப்பாரா? அப்புறம் எதுக்காக அவருக்கு ஓட்டு போடணும்? இல்லை, தேர்தலில் மக்கள் வரிப்பணம் செலவாகுது. நீங்கள் 2 இடத்துல நிற்கிறதுனால மக்கள் வரிப்பணம் வீணாகுதுன்னு இன்னைக்கு சாமானிய கேள்வி கேட்குறான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு வரட்டும், அவ்வளோதான். நம்பிக்கையில இங்க நிற்கிறாங்க. அது அவர்கிட்ட தான் கேட்கக்கூடாது.